நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம போகிறோம், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம்னா நம்ம என்னென்ன முடிவு எடுப்போம்? நமக்கு பிடிச்சதாக சாப்பிடுவோம். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான ரேஷனல் திங்ஸை வச்சு தான் அந்த முடிவை எடுப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் லைட்டாக சாப்பிடுவோம், மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான ப்ராசஸை வச்சு தான் நம்ம அந்த முடிவு எடுப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னால் என்னன்னாக்கா, ஒருவர் வர்த்தகம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரே கூடையில் அனைத்து முட்டைகளையும் போடக்கூடாதுங்கிறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸில் போகும்போது சொல்லுவாங்க, இந்த பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் வச்சுக்க, இந்த பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் வச்சுக்க, சட்டையில் கொஞ்சம் பணம் வச்சுக்க, உள் பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் வச்சுக்க. ஏதாவது பிக் பாக்கெட் அடித்தா கூட ஒரு பேக்கெட்டில் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். சிம்பிளாக சொல்லப்போனால் வெவ்வேறு சட்டை பைகளில் பணத்தை வைப்பது தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடக்கூடாது. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வர்த்தகம் பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணணும்னா, ஒரு பிஸ்னஸில் கொஞ்சம் பணம், இன்னொரு பிஸ்னஸ் கொஞ்சம் பணம், கொஞ்சம் நிலத்தில் பணம், இந்த மாதிரி பல்வேறு விதமான வர்த்தகத்தில் அவர் முதலீடு செய்யணும். அப்போ என்ன ஆகுனா, ஒன்று டவுன் ஆனால் கூட இன்னொன்றில் அவருக்கு லாபம் வரும். ஒன்று கைவிட்டால் கூட. அந்த காலத்தில் விவசாயிகளே இதுதானே பண்ணாங்க. விவசாயிகள் என்ன பண்ணாங்க, நான் முதலாக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை கடைபிடித்தவர்களே விவசாயிகள் தான். நம்முடைய மண் சார்ந்த விவசாயிகள் தான் அந்த ஆயுள் காப்பீடு திட்டம். ஆயுள் காப்பீடு திட்டம்னா என்னென்னா, ஒவ்வொரு விவசாயினுடைய பண்ணையிலேயோ ஒரு 10 ஆடு இருக்கும், 4 எருது இருக்கும், ஒரு 10 பசு இருக்கும், ஒரு 20-25 கோழி இருக்கும். இதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு தனி எக்ஸசைஸ்லாம் கிடையாது. அவங்க வயலில் விளையிறத கொண்டு வந்து இதுங்களுக்கு போடுவாங்க. ஒரு ஓரமாக தட்டு போட்டிருப்பாங்க. எது பால் கறக்குதோ அதுக்கு பச்சை தட்டு, எது பால் கறக்கலையோ அதுக்கு வைக்கோல். இவ்வளவு தான் அவங்களுடைய. தவிட அந்த கோழி சாப்பிடும், அங்கங்கே மேயும், எல்லாம் புழு பூச்சியெல்லாம் சாப்பிடும். இதுதான் அதனுடைய. ஆடு இருக்கும், ஆடுக்கு சில தலைகளை வெட்டி போடுவாங்க. இப்போ என்னென்னா, இந்த வருஷம் மழை பொய்த்து விட்டால் அவங்க எப்படி படைப்பாங்கன்னா, அந்த பால் மூலம் அவங்களுடைய வாழ்க்கை நடக்கும். திடீர்னு ஒரு கல்யாணம் வந்துருச்சு, ஒரு 4 ஆடை கொண்டு போய் விற்றுட்டு அவங்க கல்யாணம் நடத்திடுவாங்க. திடீர்னு ஒரு காது குத்த, அதுக்கு ஒரு 10 கோழியை கொண்டு போய் விற்றுட்டு அந்த காது குத்தல் நடத்திடுவாங்க. இதுதான் இன்சூரன்ஸ், பேசிக் இன்சூரன்ஸ். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இதுதான். எந்த விவசாயியும் அந்த காலத்தில் வெறும் நிலம் மட்டுமே போதும்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸாக இருந்தது என்னென்னா, இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான். அது மூலம்தான் அன்றாட காசுக்கு கூட அவங்க பால் ஊற்றுனதுலேருந்து தான் அவங்க வருமானத்தை பெற்றாங்க.